புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் ஜோடியாக நடிப்பதற்கு அப்போதிருந்த முன்னணி நடிகைகள் பலரும் போட்டி போட்டனர். இதில் ஜெயலலிதா தொடர்ந்து எம்ஜிஆரின் பல படங்களில் இடம் பிடித்து நடித்து வந்தார். அதே சமயம் நடிகை சரோஜா தேவி அப்போது எம்ஜிஆருடன் நடிக்க போட்டி போடாவிட்டாலும் கூட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், விநியோகஸ்தர்கள் எல்லோருமே எம்ஜிஆர் சரோஜா தேவி ஜோடி ஒரு படத்தில் இணைந்து நடித்தால் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு இருக்கும், படத்திற்கு நல்ல வியாபாரமும் ஆகும் என கணக்கிட்டு அந்த ஜோடியை வாண்டடாக படங்களில் சேர்த்தார்கள். காலப்போக்கில் எம்ஜிஆருடன் நடித்த பல நடிகைகள் ரிட்டையர்ட் ஆகி சிலர் சினிமாவை விட்டு ஒதுங்கினார்கள். சிலர் அம்மா அக்கா வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார்கள். ஜெயலலிதா மட்டும் எம்ஜிஆருடன் விடாப்பிடியாக ஜோடி சேர்ந்து நடித்துக் கொண்டிருந்தார். ஆனால் ரசிகர்களுக்கு அந்த ஜோடி போரடிக்க தொடங்கியது. அந்த சமயத்தில் எம்ஜிஆருடன் ஜெயலலிதாவை ஜோடி சேர விடாமல் தடுப்பதில் ஆர்.எம். வீரப்பன் ரொம்பவே உறுதியாக இருந்தார். அதனால்தான் இதயக்கனி படத்தில் எம்ஜிஆருடன் நடிக்க ஜெயலலிதா மிகப்பெரிய முயற்சி எடுத்த போது எம்ஜிஆருடன் அவரை பேச விடாமல் தடுத்து அதற்கு பதிலாக ராதா சலுஜா என்கிற நடிகையை கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்து வெளி மாநிலங்களுக்கு சென்ற படப்பிடிப்பை நடத்தி முடித்தார் ஆர்.எம். வீரப்பன். ஆக்ஷன் த்ரில்லர் பாணியில் வெளியான இந்த படம் வசூலில் சாதனை படைத்தது. இந்த படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களை கவர்ந்த ராதா சலுஜா அதன் பிறகு ஹிந்தி பக்கம் சென்றார். அதன் பிறகு 1977ஆம் ஆண்டு வெளியான இன்று போல் என்றும் வாழ்க என்கிற படத்தின் மூலம் மீண்டும் தமிழுக்கு வந்த ராதா சலுஜா மீண்டும் எம்ஜிஆருடன் ஜோடி சேர்ந்து நடித்தார். தமிழில் 2 படங்களில் மட்டுமே நடித்த ராதா சலுஜா தனது நடிப்பு மற்றும் நடன திறமையால் ரசிகர்களின் மனதை கவர்ந்தவர். தொடர்ந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளில் நடித்துள்ள ராதா சலுஜா தமிழில் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று, நீலக்கடலின் ஓரத்திலே என 4 படங்களில் மட்டுமே நடித்துள்ளார். மலையாளத்தில் பிரேம் நசீர், தெலுங்கில் என்டிஆர், கன்னடத்தில் ஆனந்த் நாக் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் ராதா சலுஜா. கன்னடத்தில் கடந்த 1979ஆம் ஆண்டு வெளியான மதுர சங்கமா என்கிற படத்தில் இரட்டை வேடங்கள் ஏற்று நடித்தார். இதுவே அவர் கன்னடத்தில் நடித்த ஒரே படமாகும். அதேபோல் மலையாளத்தில் அனுகிரகம் என்கிற படத்தில் மட்டுமே நடித்துள்ளார். தெலுங்கில் டைகர் என்கிற படத்தில் நடித்துள்ளார். இதில் கன்னடா, தெலுங்கு படங்கள் 1979ஆம் ஆண்டு வெளியான நிலையில் மலையாள படம் 1977ஆம் ஆண்டு வெளியானது. 1950ஆம் ஆண்டு டெல்லியில் பிறந்தவர் ராதா சலுஜா. பஞ்சாப் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட இவரது குடும்பத்தில் இவர் மூத்த மகள். இவருக்கு அடுத்து ரேணு சலுஜா மற்றும் கும்கும் கதாலியா என்கிற 2 சகோதரிகள் உள்ளனர். டெல்லியில் பிறந்திருந்தாலும் ராதா சலுஜா தனது பள்ளி படிப்பை மும்பையில் முடித்துள்ளார். சிறு வயதில் முதலே கலையில் ஆர்வம் கொண்ட ராதா சலுஜா தனது பள்ளி படிப்புடன் பாரம்பரிய கலை மற்றும் சங்கீதத்தையும் முறையாக பயின்றுள்ளார். அதோடு மட்டுமல்லாமல் பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று தனது திறமையை வெளிப்படுத்தி பல பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார். பூனேயில் உள்ள திரைப்படக் கல்லூரியில் தொழில்நுட்பம் குறித்த படிப்பினை தேர்வு செய்த ராதா சலுஜா அங்கே நடிப்பு பயிற்சியும் எடுத்துக்கொண்டுள்ளார். நாட்டியத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்ட ராதா சலுஜா 1969ஆம் ஆண்டு ஹிந்தியில் வெளியான சிம்லா ரோடு என்கிற படத்தில் நீனா என்கிற கேரக்டரில் நடித்து தனது கலையுலக பயணத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து படிப்பிற்காக நடிப்பை விட்ட ராதா சலுஜா 1971ஆம் ஆண்டு அனில் தவான் நடிப்பில் வெளியான தோரஹா என்கிற திரைப்படத்தில் நடித்தார். மாறுபட்ட கதையம்சம் கொண்ட இந்த படம் ராதா சலுஜாவுக்கு பல பாராட்டுகளை பெற்று தந்தது. அதனைத் தொடர்ந்து ராதா சலுஜாவுக்கு திரைப்படங்களில் வாய்ப்புகள் குவிய தொடங்கியது. இதில் தோரஹா என்கிற படம் 1972இல் வெளியானது. இந்த படம் தமிழில் அவள் என்கிற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது. தமிழில் பெரும் வெற்றி பெற்ற இந்த படம் வசூலிலும் சாதனை படைத்தது. வட இந்தியாவில் இந்திய, பஞ்சாபி மற்றும் வங்க மொழிகளில் நடித்த ராதா சலுஜாவுக்கு தமிழில் வாய்ப்புகள் வர தொடங்கியது. இதில் 1975ஆம் ஆண்டு சத்யா மூவிஸ் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான இதயக்கனி என்கிற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். எம்ஜிஆருடன் நடித்த அனுபவம் பற்றி ராதா சலுஜா கூறும்போது, எம்ஜிஆரை போல யாரையும் நான் பார்த்ததில்லை. அவருக்கு அவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்தது. அதனால் எனக்கு அவருடன் நடிக்க பட வாய்ப்பு வந்தபோது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அதன் பின்னர் என்.டி. ராமாராவுடன் பணிபுரியும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. இருவரும் பின்னர் தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவின் முதலமைச்சரானார்கள். நான் இணைந்து பணியாற்றிய 2 ஜாம்பவான்கள் 2 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் ஆனதும் எனக்கும் ஒரு பெருமையான விஷயமாக அமைந்தது என்று கூறியுள்ளார். பஞ்சாபில் பிறந்து தமிழில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஜோடியாக 2 படங்களில் நடித்த நடிகையான ராதா சலுஜா பாகிஸ்தானை சேர்ந்தவரை திருமணம் செய்து கொண்டார் என்பது ஆச்சரியமான செய்தி.
டீன் மார்ட்டினின் மகன் ரிக்கி டீன் மார்ட்டின் தயாரிக்கும் ஒரு இந்தோ அமெரிக்கா திரைப்படத்தில் வேலை செய்வதற்காக ராதா சலுஜா லாஸ் ஏஞ்சல்ஸ் சென்றிருந்தார். ஆனால் திட்டமிட்டபடி அந்த படம் நடக்கவில்லை. ஆனால் அங்குதான் தனது வருங்கால கணவர் ஷமீம் ஜைதியை சந்தித்தார். பாகிஸ்தானிய வம்சாவளியைச் சேர்ந்த ஷமீம் ஜைதி ஒரு வானொலி தொகுப்பாளராக பணியாற்றினார். எதர்ச்சியாக சந்தித்த இவர்கள் இருவருக்கும் காதல் மலர்ந்தது. ஆனால் இருவருடைய பெற்றோரும் இந்த காதலுக்கு எதிராக இருந்தனர். ஆனால் இறுதியில் இவர்கள் காதல் உறுதியாக இருந்ததை பார்த்து இவர்களது முடிவை ஏற்றுக்கொண்டனர். கராச்சியில் ஒரு பாரம்பரிய திருமணமாக இவர்கள் திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பின் திரைத்துறையிலிருந்து விலகிய அவர் தனது கணவருடன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார். சிறு வயதிலிருந்தே சங்கீதம் தெரிந்த ராதா சலுஜா அமெரிக்காவில் உள்ள இசைக்குழுவுடன் இணைந்து பொழுதுபோக்கிற்காக பாடல் பாடி வந்துள்ளார். தொடர்ந்து அங்கே மேற்படிப்பை தொடர்ந்த ராதா சலுஜா அமெரிக்க நீதிமன்றத்தில் ஆசிய மொழிகளை மொழிபெயர்க்கும் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றியுள்ளார். ரஷ்யா சுல்தான் என்கிற ஹிந்தி படத்தில் நடித்தார் ராதா சலுஜா. அவருக்கு படத்தில் குறைவான காட்சிகள் தான் இருந்தது. நடிக்க விருப்பம் இல்லாவிட்டால் படத்தை விட்டு வெளியேறலாம் என்று இயக்குனர் கமல் அம்ரோகி அவரிடம் கூறினார். ஆனால் அவரது இயக்கத்தில் வேலை செய்ய ராதா சலுஜா விரும்பினார். அந்த படத்தில் தீயில் சிக்குவது போல ஒரு காட்சியை படமாக்கினார்கள். படக்குழுவினர் அனைத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்திருந்தனர். காட்சியை படமாக்கும் போது அவரது வலது கை தீப்பிடிக்கும், ஆனால் இடது கை தீப்பிடிக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் இதே நிலைதான். ஆனால் இடது கை தீப்பிடிக்கும் நேரத்தில் அவரது வலது கை வெப்பத்தால் எரிந்தது. ஒரு கட்டத்தில் தீயின் தாக்கத்தால் மயக்கமான ராதா சலுஜா மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கே அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றிய அவரது சகோதரி கும்கும் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டார். எனக்கு இன்னும் அந்த தீக்காயங்கள் உள்ளன. யாராவது இதை பற்றி என்னிடம் கேட்கும் போதெல்லாம் நான் ரசியா சுல்தான் என்று கூறுகிறேன். அதாவது எனது வலது கைக்கு ரசியா என்றும் இடது கை சுல்தான் என்றும் நானே பெயரிட்டுள்ளேன் என்று ஜாலியாக சொல்லி சிரிப்பாராம் ராதா சலுஜா.